ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம். அவங்களோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ரைஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. அரிசியை வந்து ஊற வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். இப்போது நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உரலில் போட்டு 1-2 வந்து நம்ம தட்டிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்து நல்ல பவுடர் மாதிரி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அப்படி பவுடர் மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிடுவேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குக்கரில் தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து தம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அந்த தட்டி வச்சுருக்கிறத எடுத்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து சேர்த்துடலாம். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது ரொம்பவே முக்கியங்க. ஸோ நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது கூடவே 2 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கீரி போடாமல் அப்படியே முழுசாக வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வந்து நான் இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி அண்டு ஒரு கைப்பிடி வந்து புதினா வந்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தலையும் புதினாவும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது அண்டு நம்ம சேர்த்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வெந்து வரட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துக்க போகிற மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். அதுவும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த பவுடருமே எந்த மசாலாவுமே இதில் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்தவரை கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா அண்டு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்குற இந்த மசாலாக்காக மட்டும் நான் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகட்டும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் அந்த மேலே வந்து நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெயெலாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். சிக்கனை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா நான் வந்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சிக்கன் வந்து எடுக்கணும். சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைஸும் சிக்கனுமே ஈக்குவலாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலாக எடுத்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிடலாம். அதோட நல்ல மசாலாலாம் நல்லா மிங்கிளாகி வந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வந்து நான் வந்து வதக்கியிருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து பிரச்சனையே இல்லை, எவ்வளோ அளவுக்கு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தம் போட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா அந்த சிக்கன்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் வரும். அதனால் வந்து வேறு தண்ணிலாம் சேர்க்காதீங்க. லைட்டாக அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடுறேன். நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்து வரட்டும். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைஸை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ ரைஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாதி அளவுக்கு மட்டும்தாங்க ரைஸ் வந்து வேகணும். அதாவது 50% மட்டும்தான் இதில் வந்து வேகணும். மற்ற 50% பார்த்திங்கன்னா தம்லேயே வந்து இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து வேக விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் மட்டும் நான் வந்து 1 நிமிஷம் மட்டும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் பொல வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி 50% அரிசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து வடிகட்டி நம்ம சிக்கனில் வந்து சேர்த்து ரைஸ் வந்து வெந்துருச்சு. நான் வந்து கீழே வந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து வெந்தால் போதும். மற்றதெல்லாம் அந்த தம்லேயே வந்து வேகணும். சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ரைஸை வந்து அப்படியே வந்து இது மேலே வந்து சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க. ரைஸை வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறாதீங்க, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணியும் அந்த ரைஸும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ நல்லா சமப்படுத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தோ இல்லை கனமான பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா தம்முக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். நான் வந்து ரைஸ் வேக வச்சலையே அதே பாத்திரத்தை எடுத்து மேலே வந்து வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் தம் போட்டுக்கோங்க. இப்போ தம்லாம் போட்டு நல்லா ஆவிலாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஜூஸியாக பிடிக்கும்னு சொன்னதுனால கொஞ்சம் குலைவாக வந்து நான் வேக வச்சு எனக்கு எடுத்திருக்கேன். எனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து நல்லா பொலன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரைஸ் வேக வைக்கும் போதே நீங்கள் 50%ல் வந்த உடனே வந்து எடுத்துருங்க. நல்லா ஜூஸியான டேஸ்டியான தம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் செம்ம டேஸ்ட்டில் வந்து பிரியாணி வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.